ஹாய்ங்க. வியாழக்கிழமை காலையில அன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க் லீவு தான். தைப்பூசத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு இத செஞ்சு சாமி கும்பலாம் அப்படின்ட்டு தான். பால் இருந்துச்சு. ஸோ பால் பாயாசம் பண்ணிட்டேன். மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதையும் வேக வச்சுட்டேன். வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூப்பரா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளில போக வேண்டிய ஒர்க் இருக்குது. மகிழ்குட்டி எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஸோ செஞ்சதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அக்கா வீட்டுக்கு போய் கொடுத்துர்லான்ட்டு. மகிழ்குட்டி எடுத்துகிட்டு போகிறனால நான் வந்து 2 ஊத்தாப்பம் ஊற்றி தக்காளி சட்னி வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டேன். ஏன்னா அவன் ஃபுட்டெல்லாம் இப்போ சாப்பிட்டு பழகிட்டான். ஸோ போகிற வழியில் பசிச்சுன்னா ஊட்டி விட்டுறலாம். நம்மளும் பயப்பட வேண்டியதில்லை. பசிக்குதுன்னா பக்காவும் பார்த்தீங்கன்னா போகிற பக்கமெல்லாம் ஃபீட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி எடுத்தாச்சு. வீட்டிலே ஃபீட்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வெளில போய் நம்ம ஊட்டி விட்டுக்கலாம். அப்புறம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு தாஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 2 மணிக்கு ரீச் ஆனாங்க. அங்கே வந்து மத்தியானம் ஃபுட்டு வந்து ஆர்டர் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து மகிழ்குட்டிக்கு தோசை வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க. அவன் தூங்கிட்டான் சாப்பிட்டதுமே. அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5:05 நானும் அக்கா வந்து கொஞ்சம் வெளில வந்தோம். மகிழ்குட்டிக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருதுங்க. ஸோ கேக் கலெக்ஷன்ஸ் ரேட்லாம் வந்து விசாரிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.